சாம்சங் பிராண்ட் பார்த்திங்கன்னா எம் சீரீஸில் நிறையா லைனப்ஸ் விட்டாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா M30s விட்டுருக்காங்க. இந்த ஃபோன் 14,000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இதில் கட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் M30s வர பாக்ஸ். இதில் பின்னாடி நார்மலான அவங்களோட ஹைப் க்ரியேட் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணே நம்மளுக்கு டைரெக்டாக ஃபோன் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் 664 வேரியண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா 15 வோல்ட் வரைக்கும் சப்ளை பண்ணும், அதாவது 15 ஆம்ப் சார்ஜர். அடுத்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு டைப் சி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ போல் சிம் எஜெக்டர் பின், அப்புறம் வந்து சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலான யூசர் கைட்ஸ் தான், எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி. படிக்கணுன்னா படிக்கலாம். அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் போவோம். ஓகே, முன்னாடி செல்ஃபி கேமரா, பின்னாடி கேமரா வித் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன், அப்புறம் வந்து வால்யூம் ராக்கர்ஸ். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே, 2 சிம், ஒரு மெமரி கார்டு. கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக், டைப் சி போர்ட், அப்புறம் வந்து ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த M30s'ோட ஹைலைட்டான பாயிண்ட்ஸ், அதுவும் அவங்க கம்பெனியில் சொன்ன ஹைலைட்டான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்னென்னு சொல்கிறாங்க இல்லைங்க. டிஸ்பிளே சொன்னாங்க, ப்ராசஸர் சொன்னாங்க, பேட்ரி, கேமரா, அப்புறம் வந்து ஸ்டோரேஜ், இதை பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து ஃபர்தராக நம்ம வந்து என்னென்ன அவங்க சொன்னாங்களோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாம். இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு AMOLED சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 404 ppi வரைக்கும் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, எந்த கண்டென்ட் பார்த்தாலும் சரி, இன்கி பிளாக்ஸ், சூப்பரான க்ரீன் அப்படின்னு சொல்லி பட்டைய கலப்புற டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங் இதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியல. சரி, இதில் வேறு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர். இதில் சென்சர் கிடையாது, டிஸ்பிளே, அதாவது அந்த கேமரா வச்சு அவுட் சைடு இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இல்லை ஆம்பியன்ட் லைட்டை வச்சு டிஸ்பிளே எந்த அளவுக்கு பிரைட்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கேலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். சரி, அடுத்தது பேட்ரி செக்ஷன் போவோம். பேட்ரி பார்த்திங்கன்னா 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்ரி தான், பேக்கப் சூப்பராக வந்துச்சு. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஆனாலும் இந்த ஃபோன் வந்து அவ்வளோக்கா வெயிட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 188 கிராம் வரைக்கும் இந்த ஃபோன் வந்து வெயிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் போவோம். சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இதை வந்து 1UI 1.5 கொடுத்துருக்காங்க, பை மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்குது. எப்படி சொல்கிறதுனா, 1UI நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே ஃப்ளூயன்சி, அதே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், அப்புறம் டார்க் மோட், சிஸ்டம் வைட் டார்க் மோட், அப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற ஃபோனில் கிடைக்கிற மாதிரி இதில் தனியாக பிக்ஸ்பி பட்டன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Exynos 9611 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 1,30,000 வரைக்கும் ஸ்கோர்ஸ் வந்தது. ஒரு 14,000 ஃபோனில் இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நல்ல ஸ்கோர்ஸ் தான், நம்ம போய் பார்ப்போம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாலி GPU கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து இப்போது பப்ஜிக்குள்ளே போனேன். கிராஃபிக்ஸ் அந்த இடத்துல போய் பார்க்கல, நான் நோட் பண்ணேன், எக்ஸ்ட்ரீம் ஸ்மூத் வரைக்கும் இந்த ஃபோனால் ஹேண்டில் பண்ண முடியும். அல்ட்ரா HDR வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணுது. நான் பப்ஜி ஒரு ஸ்மாலான TDM மேட்ச் போகும்போது இதில் எந்த ஒரு லேகும் எனக்கு தெரியல, எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன ஸ்டட்டர் எதுவும் நான் நோட் பண்ணல. கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபோன் முக்கியமாக ஹீட் அவ்வளோக்கா ஆகவே இல்லை. ஆனால் கேம் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ வந்து கொஞ்சம் கேம் விளையாண்டதுக்கப்புறம் இருந்துச்சு.
அதனால் பேட்டரி ட்ரெயின் அது வந்து அதிகமாக இல்லை. இப்போ கேமரா செக்ஷன் வருவோம். இதான் ரொம்ப இது பண்ணாங்க. ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அப்பேச்சரில். அடுத்து நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா 48 மெகா பிக்சல் சாம்சங்கோட சென்சரை கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலான டிஃபால்ட்டான பிக்சர்ஸ் வந்து 12 MBயில் எடுக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து வந்து ஒரு வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ 123 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பொக்கேக்கு ஒரு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு A50, A50s அந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் ஃபோன்ஸில் கொடுத்த அதே இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நைட் மோட்லேருந்து ஃபுட் கேப்சரிங்லேருந்து ஹைப்பர் லேப்ஸ் ஏஆர் எமோஜிஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீன் டிடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் பாப்பப் ஆகி நல்லா வைப்ரண்ட்டான கலர்ஸ் வருதுன்னு சாம்சங்லேருந்து அவங்க ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமராஸில் எடுத்த சில வீடியோஸ் சிலது வந்து நான் வந்து சாம்பிள்ஸ் காமிச்சிக்கிறேன். கண்டினியூ ஆகுது பாருங்கள். ஐ கெஸ் இது வந்து ஃப்ரண்ட் கேமரா M30sல இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டெபிலைசேஷன் இதில் இல்லை. ஸோ ஆடியோ வீடியோ குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்டர்னல் மைக் தான் நம்ம இப்போது ரெக்கார்ட் பண்ணுறோம். குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா லைட்டிங் கண்டிஷன் இருக்கிற டைமிங்லலாம் ஃபோட்டோ சூப்பராக வருது. வைட் ஆங்கிளும் நல்லா தான் எடுக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த ஃபோனில் எடுத்தது பாருங்கள். ஐ கெஸ் இது வந்து M30s ஃபோனில் எடுக்கிற வீடியோ. சூப்பர் ஸ்டடி மோஷன் இல்லாமல் ஆடியோ இதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கைஸ் இது வந்து சூப்பர் ஸ்டடி ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை மூவ் பண்ணால் கொஞ்சம் இருக்குது, ஏன்னா க்ராப் பண்ணி தான் இது வந்து சூப்பர் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோனில் செக்யூரிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. அப்புறம் கூகுள் ட்ரஸ்டட் ஃபேஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோக்கா செக்யூர் இல்லை. ஸோ நான் அதை டெஸ்ட் பண்ணல. இருந்தாலும் நல்லா ஓரளவுக்கு வேலை செய்யும் தான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த ஃபோன் நம்ம வாங்கலாமா வேண்டாமா, ஃபைனல் வேர்டு என்ன, அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஃபோன் ஒரு ஒர்த்தான ஃபோன் தான். 2019 and 20 பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபோன் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு 14,000 ரூபாய்க்கு இவ்வளோ ஸ்பெக்ஸோட சாம்சங் கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். சாம்சங்கு பிராண்டும் நம்மளுக்கு ஏற்ற பிராண்ட். ஸோ இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது. எல்லோரும் நம்பி வாங்கலாம். அமேசானில் ஆஃபர் இருக்கும்போது வாங்கிக்கிங்க. 1,500 வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை போட்டுருங்க. நான் உங்கள் நிஷாந்த், இது உங்கள் நிஷ்டெக். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர் கைஸ்.